வணக்கம். உலகிலேயே பன்முகத்தன்மை கொண்ட மிகப்பெரிய நாடு இந்தியா. பல்வேறு விதமான கலாச்சாரங்களை கொண்டு ஜனநாயக மதச்சார்பற்ற நாடாக திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 அன்று குடியரசு தினத்தின் முக்கிய நிகழ்வை நாடு கோலாகலமாக கொண்டாடுகிறது. குடியரசு தினம் என்பது 1950ஆம் ஆண்டில் இந்தியா முறையாக அதன் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட தினத்தை நினைவுபடுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் ஜனவரி 26, 1950 வரை இந்தியா முழுமையாக இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசாக மாறவில்லை. இந்தியாவின் ஜனநாயகத்தை உருவாக்கும் சமத்துவம், நியாயம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றின் மதிப்புகளை பாதுகாக்கிறது என்பதால் குடியரசு தினம் ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாகும். இந்தியா இந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் போது கூட மிகவும் பிரபலமான விழா புதுடெல்லியில் நடைபெறுகிறது. அங்கு குடியரசுத் தலைவர் ஒரு தேசிய ஊர்வலத்தை வழிநடத்துகிறார். இது ஜனநாயகம், கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் இராணுவ வலிமை ஆகியவற்றிற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இந்த ஆண்டு 2025 குடியரசு தினத்தின் கருப்பொருள் ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அவுர் விகாஸ், அதாவது தங்க இந்தியா, பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு என்பது இதன் பொருள். இந்தியாவின் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் அதன் வளமான கலாச்சார மரபு இரண்டையும் சித்தரிக்கிறது. இந்த ஆண்டு குடியரசு தினத்திற்கு இந்தோனேஷியா ஜனாதிபதி பிரபோவோ சுபியாண்டோ தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். இது இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு விழாவில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கும். 100 பெண் கலைஞர்கள் இந்திய இசைக்கருவிகளை முதன்முறையாக கர்த்தவ்யா பாதையில் அணிவகுத்து நடத்துவார்கள் என்று சமீபத்திய அரசு அறிக்கை கூறியது. அணிவகுப்பின் போது முதன்முறையாக கர்த்தவ்யா பாதையில் அனைத்து பெண்களையும் கொண்ட முப்படையினர் அணிவகுத்து செல்வார்கள். 1950 அன்று நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 21 துப்பாக்கி வணக்கத்துடன் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். அதைத் தொடர்ந்து ஜனவரி 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது. குடியரசு தினத்திற்கு பல்வேறு அர்த்தங்கள் உள்ளன. முதலாவதாக சமத்துவம், நீதி, சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய ஜனநாயக கொள்கைகளுக்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டும் அரசியலமைப்பு விழுமியங்களுக்கான உறுதிப்பாட்டை இது வலியுறுத்துகிறது. கூடுதலாக இது இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை மதிக்கிறது. இந்தியாவின் பரந்த கலாச்சார பன்முகத்தன்மை கொண்டாட்டங்களின் போது நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் அட்டவணைகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவது தேசிய விடுமுறையின் மற்றொரு முக்கிய அம்சமாகும். ஏனெனில் விழாக்கள் வேற்றுமையில் இந்தியாவின் வலிமையை ஊக்குவிக்கின்றன, அதே நேரத்தில் வேற்றுமையில் ஒற்றுமையை வளர்க்கின்றன. கூடுதலாக குடியரசு தினமானது இந்தியாவின் சுதந்திரம் மற்றும் குடியரசை நிறுவுவதற்கு பங்களித்த தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்திற்கு நன்றி செலுத்துகிறது.